அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே பிள்ளைங்களுக்காக அன்பும் கண்மணியும் வேறு வழியே இல்லாமல் கண்மணி இருக்கிறாங்க. அன்புக்கு சந்தோஷம் தாங்கலை. அடுத்து பேரண்ட்டுங்கிற முறையில் அவங்களுக்கும் போட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன விளையாட்டு இருக்கோ அவங்களையும் விளையாட வைக்கிறாங்க. குழந்தைங்களோட அம்மா அப்பாவையும் இவங்களும் அவங்க சார்பாக போயிருக்காங்க இல்லையா, அதனால் சித்தப்பா சித்தப்பா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அத்தை, அந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை அத்தை மாமா, இவங்க சித்தி சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு போய் விளையாட வைக்கிறாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு யார் ஜெயிப்பா, நம்ம தலைவனு தலைவியும் தானே, அவங்கள விட வேறு யாருங்க ஜெயிக்க முடியும். எல்லா போட்டியிலையுமே பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்களும் நல்ல மார்க் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. கண்மணி அன்பும் நல்லபடியாக எல்லாத்துலேயுமே அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே அதாவது தூக்கிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அதனால் கண்மணி வேறு வழி இல்லை, சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அன்பு அப்படி தூக்கிறார் ஆலேக்கா, தூக்கிக்கிட்டே போயிட்டு ஒரு விளையாட்டில் நடந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சிடுறாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் நல்லா வின் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க, அதனால் கொஞ்சம் ஒரு டான்ஸ் போடணும், இந்த டான்ஸ் போட்டிலே நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. டான்ஸா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கல. சித்தி நீங்கள் சூப்பராக ஆடுனீங்கல்ல, அதெல்லாம் முடியாது, ஆடுங்க ஆடுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ஏண்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி அன்பும் பார்த்தா அழகாக, அவ்வளோ அழகாக சூப்பராக ஆடுறாங்க பாடுறாங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல்னு சொல்லிட்டு கைத்தட்டுறாங்க. ஆடிக்கிட்டு இருக்கையிலேயே கண்மணியை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் முழுங்க பார்க்குறாரு அன்பு. சூப்பராக ஆடி முடிச்சிடுறாங்க, கிளாப் தட்டுறாங்க. எல்லாருமே வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க, யார் இதில் அதிகமாக வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம கண்மணி அன்பு தான் ஜெயிச்சிருக்காங்க எல்லாத்துலேயுமே. பிள்ளைங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே குசியில் கத்துறாங்க, சித்தப்பா மாமா சூப்பர் சூப்பர், பாட்டி இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதிக்கிறாங்க. அதை பார்த்து கண்மணி உண்மையிலே சந்தோஷப்படுது. பரவாயில்ல, பசங்களும் சந்தோஷப்படுறாங்க, நம்ம அத்தையும் இதை தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. கண்மணி நினைக்கிறத அன்பு கேட்சப் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, உள்ளுக்குள்ளே சந்தோஷம்தான் படுறா, இருந்தாலும் நம்மக்கிட்ட வெளியில் முறைக்கிறா அப்படிங்கிறாரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு நாங்கள் முதல் பரிசு வந்து அன்பு கண்மணி பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை கூப்பிட்றாங்களா. இவங்களும் போகிறாங்க, பசங்களும் போகிறாங்க. 4 பேர் நின்று ஃபோட்டோ விதவிதமாக எடுக்கிறாங்க. மேடம் நீங்கள் சூப்பராக ஆடுனீங்க, அழகாக இருந்தீங்க, நீங்கள் அந்த காலத்தில் உள்ள சரோஜா தேவி மாதிரி இருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்போ நான் ஆடலையா அப்படின்னு அன்பு கேட்குறாரு. நீங்களும் சூப்பராக ஆடினீங்க சார், கரெக்டாக 2 பேரும் அப்படியே பொருத்தமாக இருந்தீங்க, மேட்சாக இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் அழகாகவும் இருந்தீங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. அடுத்து சித்தப்பா அப்படின்னு சொல்ல, டே விட்றா, அவங்க பாராட்டினா உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பரிசையும் வாங்கிடுறாங்க. வாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்துட்டையும் சந்தோஷமாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் இருக்கிறாங்க. எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கல பார்த்தா பாட்டி அம்மா எல்லோரும் இருக்கிறாங்களா, காமிக்கிறாங்க. பாட்டி அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் காமிக்கிறான். ஸ்வேதா பார்க்குது, என்னடா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கல. கரெக்டாக பார்க்குறாங்க கண்மணி. அப்போது இதுங்களா தான் பிளான் பண்ணிச்சுங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க 2 பேருமே எங்கள் அம்மா வரமாட்டேன்ட்டாங்க, எங்கள் அப்பா வரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்மணி அன்பையும் வர வச்சுறாங்க, ஆளுக்கு ஒரு ஆளாக. அது தெரிஞ்சிருது. அப்போ அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம பசங்க நம்மளை சேர்த்து வைக்கிறதுல முன்னோடியாக இருக்குதுங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்மணி மட்டும் முறைக்கிறாங்க. இது கூட பாரு எவ்வளோ இதாக பண்ணியிருக்குதுங்க, இதுங்க அம்மா அப்பா வரலன்னு சொல்லிவிட்டு நம்மளை கூட்டிகிட்டு அப்படின்னு. சரி பேசாமல் பிள்ளைங்களுக்காக போனால் போகுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க கண்மணி. அடுத்து வெண்ணிலா பார்க்குது, என்ன இது அப்படிங்கல, இங்கே பாருங்கள் அத்தை, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூப்பராக ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், அங்கிளும் மாமாவும் அத்தையும் சூப்பராக ஆடினாங்க, சித்தப்பா சித்தி சூப்பராக ஆடினாங்கன்னு எல்லாத்துலேயும் காமிக்க. சிவாமி பாட்டி இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே சிவாமி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அதை பார்க்குற கண்மணி, பரவாயில்ல இதுக்காக தான் நம்ம போய் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா அன்பும் கண்மணி நெருக்கமாக ஆடினதுக்கு விளையாண்டதுக்கு எல்லாமே இருக்குது. அப்படியே வெண்ணிலாவுக்கு வயிறா எரியுது. என்னது எப்படி போணுச்சுங்க அக்கா, ஏக்கா நீங்கள் போகலையா? எனக்கு தெரியாது பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு, இதுக பாரு எவ்வளோ கமுக்கமாக அதுகளை கூப்பிட்டு போயிருக்குதுங்க. இவளே போயிருப்பா, அவள் எங்கே போயிருப்பா, நான் பெற்றது தான் கூட்டி போயிருக்கோம் அப்படின்னு அங்கே அவங்க வந்து கௌரியா அவங்க யாரும் மயூரி சொல்கிறாங்க. இதுகளை ஏன்டா எங்களை கூப்பிடல, நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லுவீங்க, ரீல்ஸ் போடுறதா முக்கியம்னு சொல்லுவீங்க,
அதனால தான் நானும் அத்தையும் மாமாவையும் கூட்டிகிட்டு போனோம். என்னம்மா அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்து ஐயோ ஐயோ இங்கே பாரு, ஃபோட்டோ பாரு, வீடியோ பாரு, ஐயோ அக்கா உங்கள் பிள்ளைங்க ஏன் இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு வெண்ணிலா கடந்துக்கிட்டு இங்கிட்டு பொங்குது. அங்கிட்டு பாட்டி, அது அன்பு பாட்டியும் அவங்க அப்பா இருந்துட்டு என்ன நடக்குதுங்க டேய் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. பேரப்பிள்ளைனோட பார்க்காம தாத்தா அப்படின்னு அப்படியே ஓடுதுங்க. டேய் விட்றா, என்னடா பண்ணி தொலைக்கிறது? ஐயோ இங்கே பாரு, நம்ம இதுகளை வெட்டி விட்டுட்டு நம்ம வெண்ணிலாவையும் அன்பையும் சேர்க்கலான்னு பார்த்தா இதுக இப்படி இருக்குது. இல்லை வெண்ணிலா, என்ன வெண்ணிலா நீ போக மாட்டியா, தெரிஞ்சுக்க மாட்டியா பாரு அப்படிங்கல. பாட்டி எனக்கு என்ன பாட்டி தெரியும், அதுங்களும் இப்படி பண்ணியிருக்குதுங்க அதுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. வெண்ணிலா மனசுக்குள்ளே முறைக்கிறாங்க. ஏய் பசங்களா, உங்களை நான் வைக்கிறேன்டா ஆப்பு, எனக்கு தெரியாமல் நீங்களா பிளான் போட்டிட்டு அதுகளை ஒன்று சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு இது மனசுக்குள்ள நினைக்க. அடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 2 பசங்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கல. ஏதாவது இது பண்ணியே தீரணுங்கல. கரெக்டாக பின்னாடி இருந்து ஸ்வேதா கேட்குது, வெண்ணிலா அப்படிங்கல. திரும்ப என்னக்கா நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, என்ன சொன்ன? இல்லைக்கா நான் ஒன்றும் சொல்லலையே. ஏய் இதுகளுக்கு வைக்கிற ஆப்புன்னு சொன்னேன். யார் என் பிள்ளைங்களை பார்த்து நீ சொன்ன? அக்கா நான் அப்படிலாம் சொல்லலக்கா. ஏய் வாய் மூடுறி, நீ என்ன நீ பெரிய ஆளாக இருப்ப போல இருக்கு. நான் கூட சரி இவ்வளவுக்கா நீ எடுத்து பேசுவேன் ஏதோ பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருந்தா கடைசியில் என் பசங்களுக்கே நீ ஆப்பு வைப்பியா? அக்கா நான் அப்படிலாம் சொல்லலக்கா. ஏய் வெண்ணிலா, என் பிள்ளைங்களுக்கு மட்டும் நீ ஏதாவது பண்ணுன அப்புறம் நான் ஸ்வேதாவாக இருக்க மாட்டேன். அக்கா அக்கா அது நம்ம பசங்கக்கா. நடிக்காதடி. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உன்னை பற்றின திட்டம் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? அதுக்கு ஏதோ சின்ன பிள்ளைங்க, அது 2 மயக்கி வச்சிருக்குதுங்க. அதனால சித்தியும் சித்தப்பாவும் ஒன்று சேரணும்னு அவள் என் பிள்ளை கூட்டு போயிட்டான். அதே மாதிரி மயூரி அக்காவும் கூட்டிகிட்டு போயிடுச்சு அத்தை மாமா பாவம்னு. ஆனால் அதுக்காக சின்ன பிஞ்சு குழந்தைங்க கூட பார்க்காம ஆப்பு வைக்க போறியா? ஆப்பு நான் இதை சும்மா விட மாட்டேன். மயூரி அக்கா அப்படின்னு மயூரிட்ட போகிறாங்க. அக்கா 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 ப்ளீஸ்க்கா வேணாக்கா, அண்ணி ரொம்ப திட்டுவாங்க. திட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக அது பார்த்தா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு என் பசங்க ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லல, அடி சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது பார்த்தா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் பிடுங்குது. என்னடி நீ இப்படி பண்ணனால தான் நம்ம பிள்ளைங்க தப்பிச்சுக்கிட்டு நம்மளை விட்டு போனால் போதுன்னு போயிருக்குதுங்க அப்படின்னு சொல்ல. என்ன ஸ்வேதா என்ன வெண்ணிலா அப்படிங்கல. ஸ்வேதாவுக்கு அக்காவுக்கு ஏதோ ஒன்று, அக்கா அண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு வெண்ணிலா நழுவ பார்க்குது. ஏய் நில்லுடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன ஸ்வேதா, இங்கே பாரு மயூரி அக்கா, அண்ணி இங்கே பாருங்க அண்ணி, இவ வெண்ணிலா என்ன பண்ணுறா தெரியுமா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல. என்ன பண்ண? ஏய் வெண்ணிலா என்ன பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கல. இல்லை அப்படின்னு ஸ்வேதா ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நடந்ததை சொல்கிறாங்க. சொன்ன கையோட என்ன வெண்ணிலா, நாங்கள் 2 பேரும் உனக்காக நாங்கள் பாடுபட்டுட்ருக்கோம், மற்றவங்கள உனக்காக ஆப்பு வச்சுட்ருக்கோம். நீ எங்களுக்காக இல்லாட்டி எங்கள் பிள்ளைங்க பாவம் அதுகளை நீ ஆப்பு வைப்பியா? ஆப்புனா என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஐயோ அக்கா நான் ஒன்றும் பண்ணலை பலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க மயூரி வெண்ணிலாவுக்கு. அக்கா என்னக்கா இதுக்காலம் போய் அடிக்கிறீங்க, பின்ன வேறு எதுக்கு அடிக்கிறது, என்ன நினச்சிட்ருக்க? என் பசங்களுக்கு நீ ஆப்பு வைப்பியா? ஏதோ அது தெரியாமல் பண்ணிடுச்சுங்க. வெண்ணிலா ஸ்வேதா நீ சொன்னதுக்கிட்ட நல்லதாக போச்சு. இங்கே பார், நீ இன்னமும் விட மாட்டேடி, என் பிள்ளைங்களை ஏதாவது பண்ணி ஏதாவது நீ மாட்டுன, நீ எது பண்ணாலும் மாட்டுவேன் தான், ஆனால் நாங்கள் உன்னை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல. ஐயோ அக்கா எனக்கா நீங்கள் உதவி பண்ணீங்க, அப்போ நீ தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கடி. அக்கா நான் தப்பு தாக்கா பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்க்கா. அப்போ மனசுல நினச்சா தானே அப்படிங்களா? ஆமாக்கா நினச்சிட்டேன் தான். என்னடி பண்ணலான்னு நினச்சேன்? நான் பெருசாலாம் பண்ணலக்கா, ஏதாவது சும்மா நடந்து போகல ஒரு கோழி உருண்டையை வச்சு அப்படியே அதில் உருட்டி விட்டு உள்ள தண்ணியை ஊற்றி விட்டு வலிக்கி விட்டு சின்னதாக தாக்கா பண்ணலான் இருந்தேன். ஓ அது வேற பண்ணலான் இருந்தியா, வாடி அப்படின்ட்டு. ஏய் ஸ்வேதா அண்ணி சொல்லுங்க அப்படிங்கல. வா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, கோழி உருண்டையை பூரா போய் உள்ளுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து மேட்டில் போட்டு அதுக்கு மேலே மேட்டை போட்டு நீ இப்போ நட. அக்கா அண்ணி என்ன நீ நட, என் பிள்ளைங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கலான்னு இருந்தில்ல, அதெல்லாம் நடடி அப்படிங்கிறாங்க. அப்படியா நடந்தே தீரணுமா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் என்னை மன்னிக்க கூடாதா? என் பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சில்ல, பிஞ்சு குழந்தைங்களுக்கு நீ நினச்சினா அது உனக்கு நடக்கணும் பண்ணடி அப்படிங்கல. வேறு வழியே இல்லை. ஸோ இங்கேன்னு காலை வச்சு டொமால்னு போய் வலிக்கி விழுந்து அம்மா அப்படின்னு விழுகுது. அடுத்து எந்திரிச்சோன்னே அக்கா ப்ளீஸ்க்கா போதுக்கா அப்படிங்கல. அதெல்லாம் முடியாது. அடுத்து என்ன சொன்னேன், தண்ணி ஊற்றி வலிக்கி விடுறது. ஏய் ஸ்வேதா போய் தண்ணி
எடுத்துட்டு வா. யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்க, அன்பா பழகுனா அன்பாக இருப்போம், ஆணவத்தில் எதிரியாக மாறின நாங்கள் தொலைச்சி முறிச்சு எடுத்துருவோம் அப்படின்ட்டு தண்ணியை ஊற்றுது. போடி அப்படிங்கல. அப்போ பார்க்குது வெண்ணிலா, இருங்கடி இருங்க, உங்களுக்கும் சேர்த்து பெருசாக ஆப்பு வைக்கிறேன்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல 2 பேருமே கேட்சப் பண்ணிடுதுங்க மைண்ட் வாய்ஸை. என்னடி எங்களுக்கு சேர்த்து பெரிய ஆப்பா வைக்கலாம்னு நினைக்கிறியா? ஐயோ அக்கா அண்ணி அதெல்லாம் இல்லை. நீ நினச்சது எங்களுக்கு தெரிஞ்சிச்சுடி, மரியாதை அதில் தண்ணியில் வலிக்கி விட்டு விழுடி அப்படிங்கிறாங்க. அக்கா தெரியாமல் விழுகிறது வேற, வேணுக்கு நீ எப்படிக்கா விழுகிறது? நீ தெரியாமல் பண்ணால் தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கலாம், நீ தெரிஞ்சே என் பிள்ளைங்களுக்கே தப்பு தண்டனை கொடுக்கலாம்னு நினச்சில நட அப்படின்னு சொல்ல அப்படி காலை வைக்கிது. ஆனால் நடக்க முடியாமல் அப்படியே நிற்கிதா, படக்குன்னு ஒரு உதைக்குதுங்க. அப்படியே சொங்கின்னு வலிக்கிக்கிட்டு போய் விழுகுது. அம்மா அப்படின்னுட்டு இதுங்க ரெண்டும், இதுதாண்டி உனக்கு தண்டனை, இனிமேல் எங்களை ஏதாவது பண்ணணும்னு கனவுல நினச்ச அப்படிங்கிற இங்கே மைண்ட் வாய்ஸ் வெண்ணிலாவுக்கு. நினச்ச என்னடி நினைப்பேண்டி, இந்த நிமிஷத்துலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டி, எனக்கு கண்மணி எதிரினா அதுக்கு முன்னாடி எதிரி நீங்கள் தாண்டி அப்படின்னு மனசுக்குள்ளே மைண்ட் பண்ணுது. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.